ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிருஷோபா கனெக்ஷன். ஸோ இன்றைக்கி நம்ம எஸ்எஸ்சியில் எம்டிஎஸோட இங்கிலீஷ் சிலபஸ் எப்படி இருக்குது, இதை பற்றின ஒரு டீட்டெயில் ப்ரீஃப் எப்படி நம்ம ஃபர்தராக நம்ம எப்படி படிக்க போகிறோம். ஸோ இது பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோ பதிவு தான் இது. ஸோ நமக்கு எம்டிஎஸ் சிலபஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு மேக்ஸும் ரீசனிங்கும் ஒரு குவாலிஃபையிங் மார்க் மட்டும்தான். நமக்கு கட் ஆஃப் மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எதுக்கும் கொடுத்துருக்காங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும், அதாவது ஜிகேக்கும், நமக்கு இங்கிலீஷ்க்கும் தான். ஓகேங்களா, ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் தான் கொடுத்துருக்காங்க. அதனுடைய சிலபஸ் என்ன, இப்போ ஜென்ரல் இங்கிலீஷ் தான் நான் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க போகிறேன். ஓகேங்களா, அதனுடைய சிலபஸ் என்ன, அது எப்படி நம்ம இந்த நெக்ஸ்ட்டு 2 monthஸில் எப்படி நம்ம இதை கவர் பண்ணி முடிக்க போகிறோம். நீங்கள் இதனுடைய மார்க்கு உங்களுக்கு நான் நேற்றே சொல்லியிருக்கேன். இதில் மொத்தம் 25 கொஷின்ஸ் வரும். ஒவ்வொரு கொஷினுக்கும் 3 மார்க்கு, மொத்தம் 75 மார்க் நீங்கள் இந்த பர்டிகுலர் இங்கிலீஷ்லேருந்து மட்டும் நீங்கள் எடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ நான் உங்களுக்கு எப்படி ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி நான் கொண்டுட்டு போகிறேன், என்னென்னலாம் இந்த சிலபஸில் இருக்குது, எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணலான்ட்டு 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பாருங்கள், இதனுடைய டாபிக்ஸ் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமர் பொறுத்த வரைக்கும், ஓகேங்களா, கிராமர் பொறுத்த வரைக்கும் நமக்கு எரர் ஸ்பாட்டிங், சென்டென்ஸ் கரெக்ஷனு, அதுக்கப்புறமா ஃபில் இன் த பிளாங்க்ஸ், இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இந்த கிராமர் பொறுத்த வரைக்கும் ஓகே நமக்கு 120 கிராமர் ரூல்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இந்த கிராமர் ரூல்ஸ் நமக்கு தெரிஞ்சாலே இந்த எரர் ஸ்பாட்டிங், சென்டென்ஸ் கரெக்ஷன், இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸில் இருக்க கொஷின்ஸு, இது எல்லாமே இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் சம்டைம்ஸ் நமக்கு எப்படி கேட்குறாங்க அப்படின்னா வெக்காபுலரியில் இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கேட்டு விட்டுடுறாங்க. ஸோ நமக்கு மெயின் என்னென்னா இந்த எரர் ஸ்பாட்டிங் ஒரு 3 to 4 கொஷின்ஸ் கிட்ட வருது. நமக்கு எரர் ஸ்பாட்டிங்கில் நமக்கு 3 to 4 கொஷின்ஸ் கிட்ட வருது. அதே மாதிரி சென்டென்ஸ் கரெக்ஷன் ஒரு 2 கொஷின்ஸ், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் 1 or 2 கொஷின்ஸ் கிட்ட வருது. ஓகே, இந்த சினோனிம்ஸ், ஆண்டோனிம்ஸ்லாம் 1 கொஷின், வேர்ட் சப்ஸ்டியூஷன் ஒரு 2 கொஷின்ஸ் கிட்ட வருது. ஸோ எல்லாமே நான் பார்த்துட்டேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின் எப்படி கேட்டிருக்காங்க, நம்ம எப்படி அப்ரோச் பண்ணால் நம்ம ஈஸியாக 75 out of 75 நம்ம எப்படி வாங்கலாம், இது எல்லாமே நான் பார்த்துட்டேன். ஸோ வரக்கூடிய நாட்கள் டெய்லியுமே உங்களுக்கு வீடியோஸ் வரும். நம்மளுடைய டெலகிராம் சேனலில் நீங்கள் இணைஞ்சிக்கோங்க. அதில் நான் நிறைய உங்களுக்கு அப்டேட்டட் பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு நான் கொடுப்பேன். சரிங்களா, ஸோ நீங்கள் இந்த இங்கிலீஷ் பற்றின கவலை உங்களுக்கு வேண்டாம். சரிங்களா, ஸோ பார்த்துடலாம். ஸோ கிராமர் டாபிக் பொறுத்த வரைக்கும் நமக்கு இது இருக்குது. அதுக்கப்புறமா வெக்காபுலரியில் நமக்கு சினோனிம்ஸ், ஆண்டோனிம்ஸ், 1 word சப்ஸ்டியூஷன் கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதுக்கப்புறமா காம்ப்ரிஹென்ஷனில் நமக்கு ஒரு பேசேஜ் மாதிரி கொடுத்துட்டு கொஷின் அண்ட் ஆன்சர், அப்படி இல்லைனா கிளாஸ் டெஸ்ட்டுன்ட்டு சொல்லுவாங்க. கிளாஸ் டெஸ்ட் அப்படின்னா கிளாஸ்னால் என்னென்னா லைக் ஒரு பேசேஜ் மாதிரி கொடுத்துருவாங்க. அதில் நடுவில் உங்களுக்கு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி இருக்கும். அதில் 4 ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் எதுன்னு கரெக்டாக சூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு என்னது எம்சிக்யூஸ், மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸில் தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி இதுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக, ஓகேங்களா, கவனமாக நம்ம இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹேண்டில் பண்ணணும். 100% எனக்கு 100% எனக்கு இதுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்றத மட்டும் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறமா நமக்கு கொஞ்சம் சில டவுட்ஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறமா அந்த டவுட்டில் இருக்க கொஷின்ஸ் எல்லாம் போடுங்க. ஓகேங்களா, ஏன்னா இதுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது. 1 மார்க் அப்படியே மைனஸ் ஆகும். ஒரு கொஷின் ராங் ஆச்சுன்னா 1 மார்க் அப்படியே மைனஸ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் அது பார்த்துக்கோங்க. சரிங்களா, ஸோ நெகட்டிவ் மார்க் இருக்குது இதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்பெல்லிங்கில் கரெக்ட் த மிஸ்ஸ்பெல்டு வேர்டு. ஸோ இதில் எப்படி கொஷின் இருக்கும் அப்படின்னா, ஒரு 4 வேர்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் எது கரெக்டான வேர்ட் அப்படின்னும் கொஷின் கேட்கலாம். ஓகேங்களா, இல்லைனா ஒரு வேர்டோட ஒரு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி கொடுத்துட்டு எது கரெக்டான வேர்ட் அப்படின்றதும் கேட்கலாம். ஓகேங்களா, லைக் ஒரு சென்டென்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த சென்டென்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அந்த சென்டென்ஸில் இப்போ கமிட்டி
அப்படின்னா இந்த ஒரு எம் தான் இருக்கும், அந்த மாதிரி சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதில் எது வந்து மிஸ்பெல் வேர்டாக இருக்குது அப்படின்ட்டு 4 ஆப்ஷன் கொடுத்து கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ். ஓகேங்களா? காமனாக வந்து நமக்கு இந்த இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் நான் உங்களுக்கு வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் நான் அப்போ நடத்தும் போதே, டிஎன்பிசிக்கு நடத்தும் போதே நான் வந்து உங்களுக்கு நான் இந்த டாபிக் நடத்தியிருப்பேன். அது 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 இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் நார்மலாக வந்து பழமொழிகள், அடைமொழி சொற்கள் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், நான் ஜம்பிள்டு சென்டென்ஸ் மாதிரி கொடுத்துட்டு 4 சென்டென்ஸ் மாறி மாறி கொடுத்துட்டு எப்படி வந்து கரெக்டாக ஃப்ரேம் பண்ணுறது அந்த மாதிரியும் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் பேட்டர்ன். இப்படி தான் வந்து நமக்கு இந்த 25 கொஷின்ஸ் வந்து நமக்கு எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபர்தராக நம்ம இதை எப்படி வந்து நம்ம கொண்டுட்டு போக போகிறோம், இந்த 60 டேஸ் வந்து எப்படி நம்ம கொண்டுட்டு போக போகிறோம். நம்மக்கிட்ட வந்து 60 டேஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எண்ட் ஆஃப் நேத்தி தான் நிறைய பேர் நம்ம குரூப்பில் இல்லை ஒரு 10 டேஸ் பிஃபோர் அப்படி தான் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணி முடிச்சிருப்பீங்க. மேபி நமக்கு ஸ்லாட் வந்து ஒரு 10 நாள் தள்ளி கூட நமக்கு கிடைக்கலாம். ஏன்னா செப்டம்பர் 20 நமக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் எக்ஸாம். ஓகேங்களா? ஸோ ஸ்லாட் வந்து கொஞ்சம் தள்ளி கூட நமக்கு வரலாம். அப்படி வந்துச்சுன்னா நமக்கு எப்படிலாம் கொஷின் கேட்டிருக்காங்கன்ட்டு கொஞ்சம் ஐடியா கூட வரும். ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து 3 செஷன் நடக்கும், 3 ஸ்லாட் நடக்கும். அதிலேருந்து கூட நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே? ஸோ பார்க்கலாம் எப்படி கேட்குறாங்க. ஆனால் நமக்கு இருக்கிற இந்த 60 டேஸுன்றது மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 60 டேஸ் வந்து எப்படி நம்ம பிளான் பண்ண போகிறோம், எப்படி வந்து படிக்க போகிறோம், நான் உங்களுக்கு எப்படி கொண்டுட்டு போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பேசிக் கிராமர் வந்து நமக்கு தெரியணும். அதாவது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இதுக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் நான் வந்து நம்ம டெலகிராமில் நான் சென்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி இதுக்கு நான் வீடியோவும் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு நீங்கள் அந்த பிடிஎஃபை பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு பேசிக்காக பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் மொத்தம் 8 இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? நவுன், வேர்பு, அட்வர்பு, கன்ஜங்ஷன், இன்டர்ஜங்ஷன், இந்த மாதிரி கொஞ்சம் இருக்கும். ஓகே? ப்ரொனவுன், இது எல்லாமே இருக்கும். நீங்கள் அது கொஞ்சம் பார்த்து இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா பேசிக்காக கிராமர் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டென்சஸ். ஓகேங்களா? நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம், இதை பற்றின ஒரு புரிதல் வந்து உங்களுக்கு இருக்கணும். ஓகேங்களா? டென்சஸ் பற்றி நமக்கு தெரியணும். அதே மாதிரி சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியம். அதாவது நமக்கு எது சப்ஜெக்ட், ஒரு சென்டென்ஸில் எது சப்ஜெக்ட், எது வேர்பு, எது ஆப்ஜெக்ட், இந்த மாதிரி வந்து எஸ்விஓ இதெல்லாம் நம்ம பேட்டர்ன் படிச்சிருப்போம். எப்படியும் ஒரு இங்கிலீஷ்ன்ற தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கூட இங்கிலீஷ் அப்படின்றது வந்து ஒரு சப்ஜெக்டாக வந்து நம்ம ஸ்கூலில் நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ பேசிக்காக இது எல்லாமே நமக்கு தெரியணும். ஓகேங்களா? அதே மாதிரி ஆர்டிக்கல், அப்புறமா ப்ரெப்போசிஷன்ஸ் இது எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து அட்டி யூஸ் பண்ணணும், இன் யூஸ் பண்ணணும், ஆன் யூஸ் பண்ணணும், இதெல்லாமே வந்து ப்ரெப்போசிஷன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே? இதுக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் வந்து நான் உங்களுக்கு நம்மளுடைய டெலகிராம் சேனல் குரூப்பில் வந்து நான் கொடுத்துட்றேன். ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிக்கணும், கோத்ரூ பண்ணிக்கணும், நல்லா கோத்ரூ பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம கிராமரில் பார்த்தீங்கன்னா இந்த எரர் ஸ்பாட்டிங் அதுக்கெலாம் வந்து நமக்கு 120 கிராமர் ரூல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? 120 கிராமர் ரூல்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது வந்து 100 ரூல்ஸ் தான். இது 100 ரூல்ஸ் தெரிஞ்சதுனாலே நம்ம ஈஸியாக வந்து எரர் ஸ்பாட்டிங் கொஷின்ஸு இது எல்லாமே வந்து ஈஸியாக கிளிக் பண்ணிடலாம். ஸோ இதுக்குமே வந்து இந்த 100 ரூல்ஸுமே வந்து நம்ம டெய்லியுமே வந்து ஒரு 10 ரூல்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சைட் பை சைட் சொல்கிறேன். 10 ரூல்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு இது எல்லாமே வந்து இது கலந்தாப்பில், இந்த சிலபஸ் கலந்தாப்பில் நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வருவேன் டெய்லியும். ஓகேங்களா? ஸோ அது அந்த கொஷினுக்கு என்ன ரூல் அப்ளை ஆகுதோ அந்த ரூலையும் அப்படியே பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஏதாவது புதுசாக நம்ம தெரிஞ்சுக்க போகிற இதுவுமே வந்து 5 கொஷின்ஸாக நான் எடுத்துகிட்டு வருவேன். இப்போ எரர் ஸ்பாட்டிங்காக ஒரு 5, சினோனிம்ஸாக ஒரு 5, ஆன்டனிம்ஸாக ஒரு 5, மிஸ்பெல் வேர்டாக ஒரு 5, ஒரு கிளாஸ் மாதிரி ஒரு பேசேஜ் மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு அது ஒரு மார்க்கு. ஓகேங்களா? அது ஒரு 5 கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வருவேன். ஸோ இந்த மாதிரி அது வந்து நம்ம டெய்லியுமே நம்ம அதை பார்க்க போகிறோம். அதனுடைய பிடிஎஃப்பும் ஒன்ஸ் நம்ம
கிளாஸ் முடிஞ்சோடனே உங்களுக்கு அதுவுமே நம்ம டெலகிராமில் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ டெய்லியுமே வந்து இது வந்து உங்களுக்கு கிளாஸஸ் வந்து இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு போயிட்டே இருக்கும். 5 கொஷின்ஸ் ஈச் பேட்டர்ன்லேருந்து கொஷின் பேட்டர்ன்லேருந்து உங்களுக்கு 5 கொஷின்ஸ் வந்து அது டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறமா ரூல்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இது பண்ணாலே நம்ம ஓரளவுக்கு வந்து நம்ம ஸ்ட்ராங் ஆகிடுவோம் கிராமர் ரூல்ஸ் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், டெய்லியும் வந்து வெக்காபுலரி, நமக்கு புது வெக்காபுலரி நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து நமக்கு ஏன் இந்த நியூ வேர்ட்ஸ் தெரியணும் அப்படின்னா, நமக்கு சினோனிம்ஸ் ஆண்டோனிம்ஸ் அட்டென்ட் பண்ணும்போது அது வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்லாம் நான் கொடுத்துருக்கேன், அதில் கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் நான் கொஷின் எடுத்துகிட்டு வருவேன், ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஓகேங்களா? 2024 நம்ம 2023, 22 அதுக்கப்புறமா 2019 இந்த பேப்பர்ஸ் எல்லாமே நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டெய்லியுமே வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் பயந்துக்க வேண்டாம். ஓகேங்களா? இங்கிலீஷ் நினச்சி பயந்துக்க வேணாம், நல்லா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி 5 to 10 எரர்ஸ் பார்ட்டி கொஷின் நான் சொன்னேன்ல, எப்படி நான் எடுத்துகிட்டு வர போகிறேன் அதை தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் எம்டிஎஸ் பேப்பர்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், அதில் எல்லாருமே பார்க்க போகிறோம். ஓகேங்களா? டென்ஸ் எரர்ஸு, ப்ரிப்போசிஷன் எரர்ஸு, கன்ஜங்ஷன் எரர்ஸு எல்லாமே எப்படிலாம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி நம்ம மாற்றணும் அப்படின்றது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ் மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு அதை நம்ம பார்க்க போகிறோம். மெயினாக இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸும் வந்து 5 வந்து நான் டெய்லியும் எடுத்துகிட்டு வரேன். ஸோ இதை தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் நாளையிலேருந்து நம்ம இது தான் வந்து நம்ம கண்டினியூஸாக நம்மளுடைய சேனலில் டெய்லியுமே வந்து உங்களுக்கு வரும். அப் டு அந்த 60 days செப்டம்பர் 20 வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு இந்த கிளாஸஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? டெய்லியும் அந்த வீடியோவை பாருங்கள், பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பிடிஎஃப்பும் வந்து உங்களுக்கு ஒன்ஸ் வீடியோ முடிஞ்சோடனே ப்ராக்டிஸ் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நான் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் கொடுத்துருவேன். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நமக்கு எலிஜிபிள் ஆகிடலாம். அதே மாதிரி மார்க் டெஸ்ட் வந்து அடிக்கடி வந்து நம்ம போட்டு பார்க்கணும். மார்க் டெஸ்ட் எதுக்கு அப்படின்னா, நம்மளால் வந்து அந்த ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதா, எரர் அந்த சென்டென்ஸில் எது வந்து கரெக்டான எரர், எந்த இடத்துல எரர் இருக்குது அப்படின்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதா. மாதிரி நிறைய மார்க் டெஸ்ட் வந்து ஃப்ரீ மார்க் டெஸ்ட் வந்து நிறைய அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மார்க் டெஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நானுமே வந்து நம்ம ப்ராக்டிஸ் கொஷின்ஸ்லேயே நிறைய நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? கொஷின்ஸ் நிறைய வந்து நான் எடுத்து கொடுக்குறேன். அதையுமே ஒரு மார்க் டெஸ்ட்டாக எடுத்து நீங்கள் வந்து பண்ணிகிட்டே இருங்க. இது ஒரு ஃப்ரீ மார்க் டெஸ்ட் வந்து இப்போ நம்ம முடிக்கிறோம்ல, இப்போ இந்த 5 முடிக்கிறோம்ல, அதில் இருக்கிற மாதிரியே நான் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் ஏதாவது சூஸ் பண்ணி நான் கொடுக்க முடியுதான்னு பார்க்குறேன். இல்லை நீங்கள் மார்க் டெஸ்ட்டு நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இதுதான் ஓவரால் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், எப்படி கொண்டுட்டு போகிறோம். இதை நீங்கள் ஒன்ஸ் நம்ம முடிக்கும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஓகேங்களா? ஓகே நம்ம பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ இதுதான் வந்து பேட்டர்ன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த பயம் எல்லாமே வந்து உங்களுக்கு போயிடும். ஓகே, ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யாரெல்லாம் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் வந்து இணையிலையோ கிருஷோபா கனெக்ஷன் டெலகிராம் சேனலில் இணைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு இதனுடைய பிடிஎஃப், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுடைய பிடிஎஃப், அதே மாதிரி 100 கிராமர் ரூல்ஸ் உடைய பிடிஎஃப், இந்த 3மே வந்து உங்களுக்கு நான் அதில் அட்டாச் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ தட் உங்களுக்கு அப்போ வந்து அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வரும்போது நாளைக்கு கிளாஸ்க்கு அந்த 100 கிராமர் ரூல்ஸ் வந்து நீங்கள் பார்க்க வேண்டாம், அது ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கோங்க. நம்ம டெய்லியும் ஒரு 10 கிராமர் ரூல்ஸ் அதில் பார்த்துட்டு தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் இதுக்கே போவோம், அந்த இதுக்கே போவோம், கொஷின் செஷனுக்கே போவோம். ஓகேங்களா? ஸோ ஆனால் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் மட்டும் ஒரு வாட்டி பார்த்துருங்க. ஏன்னா பேசிக் அதுதான், அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பயணிக்க போகிறோம். சூப்பராக பயணிக்கலாம். தேங்க்யூ.